தந்திரங்களோ எதிர்த்து நிற்க திராணியா உள்ளவர்களாக முடிக்கி. அப்ப அவனுடைய தந்திரத்தை புரிஞ்சுக்கணும். முதல் தந்திரம், உங்களுக்கு இந்த உலகத்தில் அனுப்பப்படுகிற வியாதி என்னிடத்திலிருந்து வரவில்லை, தேவனிடத்திலிருந்து வருகிறது என்கிற பொய்யை சொல்லுவதுதான் அவனுடைய முதல் தந்திரம். இது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருவர் அல்ல. எங்கள் தேவன் நல்லவர். நான் தேவனுடைய சரீரமாகிய சபையில் ஒரு கை கிடையாது, ஷோல்டர் கிடையாது. நான் ஏதோ ஒரு சின்ன சுண்டு வரல் சார் அப்படின்னீங்கன்னா உங்களை வச்சு தான் தேவன் துரத்த போகிறார். இந்த நாளில், இந்த காலகட்டத்தில் நீ எந்த பிசாசை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் தைரியமாக நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு அது நடுங்கும் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறா, இவன்ட்டு வெளியே மட்டும்தான் உனக்கு கூட்டு வந்தேன். இன்னைக்கு இன்னொரு ப்ராமிஸ் பண்றேன், இன்று கண்ட இந்த எகிப்தியனை இனி நீ என்றும் காண்பதில்லை என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கடைசி நாட்கள் நீங்க பார்க்கிற பிசாசின் கிரியைகளை நீ வாழ்நாளில் ஒரு நாளும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தை பேதைகளை ஞானியாக்கக்கூடியது. தேவனுடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் வாரந்தோறும் நாம் கேட்கிறோம். இவ்விதமாய் கேட்கிற வார்த்தைகள் எவ்விதமான எதிர்மறையான சூழ்நிலை இருந்தாலும் இன்று வரை நம்மை ஜீவனோடு வைத்திருப்பது தேவனுடைய வார்த்தை தான். ஒருவேளை தேவனுடைய வார்த்தை மட்டும் நம்ம கேட்காமல் இருந்திருப்போம் என்றால், இந்த வியாதி மனிதர்களை இந்த நாட்களில் பாருங்கள், ஒரு பெரிய ஒரு எதிர்மறையான ஒரு அலை அப்படியே தெரியுது உலகத்தில். ஆனால் இந்த வியாதி மனுஷனை கொல்லுதோ இல்லையோ, வார்த்தை மட்டும் இல்லாட்டி நம்ம வாழ்க்கையில் பயமே நம்மளை என்ன செஞ்சுருக்கும், கொண்டிருக்கும். இந்த பிரச்சனைகள் மட்டுமல்ல, எத்தனையோ பிரச்சனைகள், அந்த பிரச்சனை நம்மை கொல்லுவதற்கு முன்பாக பயம் நம்மை கொண்டிருக்கும். ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்து தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்மை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே வார்த்தைக்கு நாம் மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வார்த்தையினால தான் நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தை நம்மை தைரியப்படுத்துகிறது, சோர்ந்து போகாமல் இருக்க புது பலத்தை நமக்கு கொடுக்கிறது, நம்முடைய சாயலை நமக்கு புரிய வைத்து, நம்முடைய சாயலை அறிந்து கொள்ள வைத்து, நம்முடைய அதிகாரத்தை நாம் கையில் எடுத்து செயல்பட வைக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே தேவனாகிய கர்த்தர் அவரோடு கூட நடக்கிற ஒரு மனிதன் எல்லா சூழ்நிலைகளிலும் அவனுக்கு வெளிச்சமாகவே இருப்பார். அதுதான் தீர்க்கதரிசி சொல்கிறான், நான் இருளிலே அமர்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இருள் போன்ற ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் இருக்கிற இடத்திலே தேவனுடைய வெளிச்சம் உதிப்பதை உங்களால் பார்க்க முடியும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்கிற வார்த்தையை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காணத்தக்கதாய் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. தேவரீர் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்கிற வார்த்தையின்படி தேவனுடைய வார்த்தைகள் நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, தாவீது எழுதுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், அதாவது அந்த பள்ளத்தாக்கு இருள் நிறைந்ததான். என்ன இருளாம்? மரண இருளாம். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் கூட அவன் சொல்கிறான், நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஐ வில் ஃபியர் நோ ஈவில். ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். என் அன்புக்குரியவர்கள், எல்லாவித எதிர்மறையான சூழ்நிலையிலும் ஒன்று நீங்கள் மறந்துடவே கூடாது, தேவன் உங்கள் கூட இருக்கிறார். கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் வீட்டில் இருக்கிறார், உங்கள் கூட இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, யோபுவின் பொறுமையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். யோபு எதிர்மறையான சூழ்நிலை மத்தியில் அவன் பொறுமையாக இருந்தானா. என்ன பொறுமைனா, கர்த்தர் வருவார்யா, அவர் இந்த பூமியில் நிற்பார்யா, இந்த மாம்சம் முதலாக அழுகி போனால் கூட நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, ஆவிக்குரிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் இந்த மாம்சத்திலிருந்து நான் அவரை பார்ப்பேன், என் மாம்சத்திலிருந்து அவரை தரிசிப்பேன் நான். ஸோ பாருங்கள், எல்லாவித எதிர்மறையான சூழ்நிலை மத்தியில் அவனுக்கு ஒரு என்ன இருந்துச்சு, ஒரு தைரியம் இருந்துச்சு, ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்னென்னா, இந்த சீன் இப்படியே முடிஞ்சிடாதியா, முடிஞ்சிடாது. எந்த படத்துலையும் பாருங்கள் வில்லனுடைய செயலோடு முடிஞ்சிருமா? இது எல்லாத்தையும் தாண்டி ராஜா வருவார், நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை தருவார். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தேவன் தம்முடைய வார்த்தையிலே ஒன்றை கூட கீழே விழவிடுவது தேவன் அல்ல. ஸோ என்னுடைய கண்கள் பார்க்கும், என் மாம்சத்திலிருந்து தரிசிப்பேன் என்று சொன்னான்.
எப்பெல்லாம் பிசாசு ஆவி மண்டலத்திலேருந்து சரீர மண்டலத்துக்குள்ளே வந்து வேலையை செய்ய ஆரம்பிக்கிறானோ அப்பெல்லாம் அதுவரை மாம்ச மண்டலத்தில் இருக்கிற தேவன், சரீர மண்டல அதாவது ஆவி மண்டலத்தில் இருக்கிற தேவன், பிசாசு எப்பெல்லாம் ஆவி மண்டலத்திலேருந்து சரீர மண்டலத்தில் வந்து வேலையை காட்டுறானோ அப்பெல்லாம் அதுவரை ஆவி மண்டலத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய சரீர கண்கள் காணத்தக்கதான மண்டலத்துக்குள்ளே புகுந்து மிகப்பெரிய வேலைகள் செய்வதை நீங்கள் பார்க்க முடியும் நண்புக்குரியவர்களே. ஆகவே நண்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் வேதம் சொல்லுது, யோபுவின் பொறுமையையும் கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. பைபிள் சொல்லுது, யோபுவோட பொறுமையை மட்டும் நீ பார்க்கல, கடவுள் என்ன செஞ்சார்ன்றதை நீ பார்த்தில. அப்படித்தான் பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எதற்காக பொறுமை? என் அன்புக்குரியவர்கள், இது எல்லாவற்றிலும் நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் நிறைவேறும் என்கிற விசுவாசத்தில் இருக்கிற பொறுமை. இது எல்லாவற்றின் மத்தியிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட சத்தியம் உண்மை என்பதை தேவன் நிரூபிப்பார் என்கிற விசுவாசத்தோடு கூடிய பொறுமை நம் வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நாம் எதை பேசினோமோ எதை பேசுகிறோமோ அதை தேவன் நிரூபிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். வேத வசனம் தன்னை நிரூபிக்க வைக்கும். இவ்வளோ பெரிய ஒரு எதிர்மறையான சூழ்நிலை, ஒரு மாதிரி வந்து பிசாசு வந்து வியாதிகளை உலகத்தில் கொடுத்து இந்த உலகம் முழுவதும் ஒரே ஒரு வியாதியை பேசக்கூடிய அளவுக்கு வேலை செஞ்சு வந்து ஜனங்கள் மத்தியில் கிரியை செய்கிறான்னா, இதில் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல் அவனுடைய லாபம் என்ன அப்படின்னு யோசிக்கிறான்னா, இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வசனம் எல்லாம் அந்த அளவுக்கு உண்மையானதல்ல என்கிற மனநிலையை உங்களுக்குள் தர வேண்டும். அவர் மீது இருக்கிற விசுவாசத்தில் இருக்கிற பிடிப்பு மெதுவாக வரணும். அது ஒன்று தான் அவனுடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் யோபு சொன்னால், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஸோ அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய விசுவாசம், என் அன்புக்குரியவர்களே, அதனுடைய முடிவிலே அவன் எல்லாவற்றையும் 2 மடங்காய் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேன், இன்றைக்கி உலகம் முழுவதும் ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்தை பிசாசு செஞ்சு அத்தனை பேரும் ஒரே ஒரு வியாதியை குறித்து பேச வைக்க பிசாசினால் முடியும் என்றால், இதே போல இந்த உலகம் முழுவதையும் தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி உலகம் முழுவதும் ஒரே ஒரு விஷயத்தை பேசத்தக்கதாய், ஒரே ஒரு நாமத்தை உயர்த்தத்தக்கதாய், ஒரே ஒரு ராஜ்யத்தை குறித்து பேச வைக்கத்தக்கதாய் தேவனால் ஏன் முடியாது என்று நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே தேவன் அத்தகைய காரியங்களை செய்யக்கூடியவராய் இந்த நாட்களில் நம் மத்தியிலே வெளிப்படுவார் என்று நம்புகிறேன். எப்போ வேர்ல்டு வைடாக ஒரு பேண்டமிக்கை பார்க்குறோமோ அப்போ வேர்ல்டு வைடாக ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் இன் ஸ்பிரிச்சுவல் ஏரியா, வேர்ல்டு வைடாக ஒரு பெரிய ஒரு ரிவைவலை நம்முடைய கண்கள் பார்க்க போது, பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்முடைய கண்கள் பார்க்கும் என்கிற நம்பிக்கை இதற்கு முன்பாக இருந்ததை விட இப்பொழுது அதிகமாக இருக்கிறது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஒரு விஷயம் நெகட்டிவாக வேர்ல்டு வைடாக நடக்கும்னா எனக்கு ஒரு நம்பிக்கை இப்போ முன்னாடி இதோடு கூட வருது. இதே மாதிரி நெகட்டிவாக நடக்க முடியும்னா ஏன் பாசிட்டிவாக தேவனால் உலகம் முழுவதும் ஒரே விஷயத்தை பேச வைக்கத்தக்க அளவிற்கு பெரிய காரியத்தை செய்ய முடியாது? அந்த நாட்களுக்குள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படின்னா என்ன, உலக தோற்றத்தில் ரொம்ப ரேராக வந்து, அதாவது நடக்காத, இதுவரை நம்ம பார்த்துராத ஒரு பெரிய ஒரு கொள்ளை நோயை ஒரு நாட்டுக்குள்ளே பார்த்துருக்குறோம், ஒரு சிட்டிக்குள்ளே பார்க்குறோம், உலகத்திலே பார்க்குறோம்னா என்ன என்னென்ன இது வரைக்கும் நடக்காதது நடக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத அற்புதங்கள் எல்லாம், இது வரைக்கும் பார்க்காத தேவனுடைய மகிமையை இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம்னு அர்த்தம். ஸோ ஒன்று எனக்கு நல்லா தெரியுது, எப்பொழுதெல்லாம் நீங்கள் எதிர்மறையானதை பார்க்கிறீர்களோ அப்பொழுதுதான் நேர்மறையானதின் மீது இருக்கிற நம்பிக்கை, நீங்கள் தேவனோடு நடக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு அதிகரிக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வேதவசனம் சொல்லுது, பிசாசானவன், அதாவது வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். இந்த மாதிரி ஒரு எதிர்மறையான சூழ்நிலை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, சீன் முடிய போகுது. பிசாசுக்கு இந்த பூமியின் மேலே இருக்க அதிகாரம் என்ன செய்ய போகுது? முடிய போகுது. அணைய போகிற விளக்கு பிரகாசமாக எரிவது போல பிசாசு தனக்கு டைம் முடியுதுன்றத அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் இந்த பூமியிலிருந்து இனிமே இது வரைக்கும் நம்ம கிரியை செஞ்ச மாதிரி இனிமேல் இந்த பூமியில் ஆளுகை செய்ய முடியாது. நம்முடைய ஆட்சி காலம் என்ன செய்ய போகுது? முடிய போகுது என்பதை புரிந்து கொண்டதுனால தான் அவன் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அழிவுகளை ஏற்படுத்துவதற்கு இந்த பூமியிலே வேலை செய்து கொண்டிருக்கிறான். அது மட்டும் எனக்கு ஸ்ட்ராங்காக ஒன்று தெரியுது. ஏன்னா அவன் ஆட்சி முடிய போகிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். வெளிப்படுத்தல் 12:12 சொல்லுகிறது, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்பதை அறிந்து, பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு கிளியரா,
என்னைக்கு இயேசுநாதர் சிலுவையில் எல்லாத்தையும் முடித்தாரோ அன்னைக்கே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இனிமேல் நம்ம இங்கே இருக்க முடியாது. ஆனாலும் இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? மக்கள்கிட்ட இந்த சிலுவையின் செய்தியை மறைச்சு உன் கிரியையினால தான் நீதிமானாக முடியும்னு சொன்னால் அவன் திரும்ப 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 ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். இந்த கிரியையின் மூலமாக நீதிமானாகிறதுக்கு வந்து முடிவே கிடையாது. சிந்து பார்த்துக்காத மாதிரி அது அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஆசாரியான உட்காரவே மாட்டான், நின்றுக்கிட்டே இருப்பான். ஏன்னா திரும்ப வருவான் அப்படின்னு. ஆனால் இயேசு எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்துட்டார். ஏன்னா அவர் ஒட்டுமொத்தம் முடிச்சிட்டார். அப்போ இந்த விஷயம் நடந்துருச்சு அவனுக்கு தெரியுது. ஆனால் இந்த சத்தியத்தை மறைச்சிட்டோம்னா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு சொல்லி ஏறக்குறைய 2000 வருஷமாக இந்த சத்தியத்தை மறைச்சு அவன் வந்து ஜனங்களை சுயநீதி பக்கம் திருப்பி தன்னுடைய ஆட்சியை இழந்து போன பிறகும் அநியாயமாக அவன் இந்த பூமியிலே ஆள்கை செய்து கொண்டு இருக்கிறான். இன்ஃபேக்ட் ஆஃப்டர் த குருசிபிக்ஷன் இந்த 2000 இயர்ஸு அவன் இந்த பூமியை இல்லீகலாக தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? பொசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இல்லீகலாக தான் வந்து அவன் ட்ரெஸ்பாஸ் பண்ணி வச்சுருக்கிறான். இது வந்து என்னென்னா வந்து எல்லையை மீறி அவன் நிற்கிறான். அப்போ இந்த 2000 வருஷம் ஒரு சத்தியத்தை மறைச்சிட்டான். என்ன சத்தியம்னா இயேசு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, அவனுடைய ராஜ்யம் முடிஞ்சிச்சுன்றது. ஆனால் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ளவராகி இந்த கடைசி நாட்களிலே சிலுவையின் சத்தியத்தை பேச ஆரம்பிச்சிட்டார். நியூ கவர்னன்ட் இன்றைக்கி என்ன செய்யுது? அப்படியே பூமப்பாய் உலகம் முழுவதும் பரக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவர்கள் என்றைக்கு சிலுவையை பேச ஆரம்பிக்கிறார்களோ என்றைக்கு ராஜ்யத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆளுகையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பூமி வந்து ரெஸ்டோர் ஆகிறத பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனி நம்ம இந்த பூமியில் ரொம்ப நாள் இருக்க முடியாது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆகவே தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கு அப்படின்றத அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்பதை அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினான். இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். ஹல்லேலூயா. ஸோ பைபிள் ஆபத்து வரும் தானே சார் சொல்லுது. சார் நீங்கள் எப்போவுமே எல்லா வசனத்துலையுமே ஆபத்து வருது பிரச்சனை வருதுன்னு போதெல்லாம் தேவன் அதை தருகிறார் என்கிற மனநிலையை முதல் நீங்கள் உடைக்கணும். இது யாருனால கொடுக்கப்படுகிறது? பிசாசினாலே வருகிறது. அப்போ பிசாசினால் உனக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தம்? ஆபத்து வரும்னு அர்த்தம் எனக்கு புரியல. ஆபத்து வரும் அப்படின்னு கர்த்தர் சொன்னார்னா அவன் என்ன சொல்கிறான்? ஆபத்து வரும் சார் அப்படின்றான். தேவன் ஆபத்து வரும் என்பதை ஆபத்து வரும்னு சொல்லலை. ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொலை செஞ்சிருவான். நீங்களாக இருந்தால் அப்படி தான் சொல்லுவீங்க போல். கர்த்தரே சொல்லிட்டார்ல ஏரோது பிள்ளையை கொலை செய்வான்னு, தீர்க்கதரிசனம் நிறைவேறிடு சார் அப்படின்னு சொல்லி இயேசுவே கொண்டிருப்பீங்க நீங்கள். ஏரோது வந்து பிள்ளையை கொலை செய்ய தேடுவான்ல, அப்போ ப்ராஃபஸி நிறைவேறும்ல. அவர் கொலை செய்ய தேடுவான்னா எதுக்கு சொல்கிறாரு? அது எதுக்கு உன்ட்ட சொல்கிறேன்னா அவன் தேடுவான், நீ புறப்பட்டு எகிப்துக்கு தப்பிச்சு போயிரு. அப்போ எதிர்மறையான ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் ஒவ்வொரு வெளிப்பாடும் அதை மாற்ற வேண்டும் என்பதற்காகவும் அது மாற்ற முடியும் என்பதற்காக தான் கர்த்தர் சொல்கிறார். அப்போ அவனால் ஆபத்து வரும். பிசாசுக்கு தெரிஞ்சு போச்சு தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குது, இனி இந்த பூமியில் ரொம்ப நாள் ஆட்சி செய்ய முடியாது, அதனால் நான் என்ன செய்யணும்? வெளியே போகிறேன் அப்படி. ஏன் நல்லா பாருங்கள், எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்துறாரோ ரொம்ப நாள் இருந்த பிசாசுலாம் பார்த்தீங்கன்னா போகிறப்ப ஒரு பிடிவாதம் பண்ணும், ஒரு அலக்களிக்கும். பாருங்கள், ஒரு சின்ன பையனை வந்து அவங்க அப்பா கூப்பிட்டு வர்றாரு, ஐயா அவங்க சீசர்கள்ட்ட கொடுத்தேன் முடியல, நீங்கள் கொஞ்சம் முடிஞ்ச ஏதாவது செய்யுங்கன்றாரு. அவனை இங்கே கூட்டிகிட்டு வாங்கடா அப்படின்றாரு. அவன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கன்றார். கொண்டு வந்த உடனே வழக்கமாக எல்லா பேயும் என்ன செஞ்சிடும்? தெரிச்சு ஓடிடும். ஆனால் இது மட்டும் அலக்களிக்குது. எவ்வளவு நேரம் அலக்களிச்சிச்சுன்னு தெரில. 2 நிமிஷமா 5 நிமிஷமா 20 நிமிஷமா, சில ஆவியெல்லாம் 20 நிமிஷம்ல அலக்களிச்சிருக்கு. ஒரு ஆவியெல்லாம் 1.5 மணி நேரம். என்ன நினைக்குது? முடியலன்னு போயிடுவான்ட்டு. நாங்கள் வந்து வேலை வெட்டி இல்லாதவங்க, நாங்கள் இதே முழு நேரமாக வந்திருக்கிறோம் அப்படின்னும்போது ஒரு பெரிய மீட்டிங்கு வந்து தமுக்கத்தில் ஒரு பெரிய மீட்டிங்கு. அதில் வந்து ஒருத்தன் ஒரு 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 அசுத்தாவி கையை நீட்டு விழுந்துட்டான் டம்முன்னு. சரி வேலை முடிஞ்சு போச்சுன்னு அடுத்த ஆளுக்கு ஜெபிக்க போயிட்டு அவன் என்ன செஞ்சுட்டான்? அப்படியே எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சானே எப்படி? காலை மடக்காமலே எந்திரிக்கிறான் சார். நம்மளாம் காலை மடக்கிட்டே எந்திரிப்போம், அவன் அப்படியே எந்திரிக்கிறான். டெட் பாடி மாதிரி சந்திரபாபு மாதிரி எந்திரிக்கிறான். நான் கவனிக்கலை. எந்திரிச்சு அட்டாக் பண்ணவன பின்னாடி பார்த்துட்டான். உடனே திரும்ப அவனை துரத்துனான். ஏறக்குறைய 1.5 மணி நேரம். கடைசியில் டெலிவரி ஆகிட்டான். வேறு வழி இல்லைல்ல, ஏன்னா அவன் வேலை வெட்டி இருக்கிறான்ல, நமக்கு வேறு வேலை வெட்டியே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்கெல்லாம் வந்து பிஸி இல்லாத பீப்புள், ரெஸ்ட்டில் இருக்கவங்க, நம்மளை துரத்தாமல் விட மாட்டாங்கடான்னு உட்காந்து மெதுவாக டீயை குடிச்சு தொடங்கிட்டோம். திரும்ப முடியலன்னா நைட்டு ஒரு புளியோதரையை சாப்பிட்டு திரும்ப தொடங்கிடணும், விடக்கூடாது. அதுக்கப்புறம் அவன்கிட்ட விசாரிச்சு என்னன்னு கேட்டால் அவன் மதுரையில் ஒரு ஃபேமஸான ஒரு பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருந்திருக்கான்.
இது அடுத்த பெரிய மீட்ரு. இயேசுநாதர் காலத்தில் சர்ச்சில் தான் ஒருத்தர் உட்காந்துருந்தான். இங்கே ஒருத்தர் பைபிள் காலத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்குள்ளே இருக்கிற ஏகப்பட்ட அலக்கழிப்பு செஞ்சு கடைசியில் போயிருச்சு. இயேசு கிறிஸ்துட்டே ஒரு ஆவி பயங்கரமாக அலக்கழிக்குது, போவே மாட்டேன்து. உடனே அவருக்கு டவுட் வருது. அவங்க அப்பா வாங்கி கூப்பிட்டீங்க மாதிரி, இவனுக்கு எத்தனை நாளையா இது, எவ்வளோ நாளாக இந்த ஆவி இருக்குன்னு. ஐயா சின்ன வயசுலேருந்தே இருக்கு. அதை சொல்லும் போத நீ எந்த ஆவியும் ரொம்ப நாளாக இருந்துச்சுன்னா அது வெளியே போகும்போது போகாது, உருமும், ஆ ஊ ஆன்னும். ஏன்னா இத்தனை வருஷம் வந்துட்டு இருந்துட்டேன், என்னை வெளியே போக சொல்கிறியா, என்னை வெளியே போக சொல்கிறியா அப்படின்னு இயேசுநாதர் சொன்னார். பேசாமல் அவனை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே, இதே முதல்ல இயேசுநாதர் செய்யலை தெரியுமா? ஏன் செய்யலை? இந்த ஆவி அவர் நினச்சிருந்தானா ஒரு செகண்டே துரத்திருக்கலாம். அவர் நமக்கு ஒன்று சொல்லித்தர விரும்புகிறாரு. சில ஆவி கொஞ்சம் அலக்கழிக்கிற காட்டும், நீ என்ன செஞ்சிடக்கூடாது, பயந்துடக்கூடாது. உனக்கு எக்ஸாம்பிளில் காட்டுற எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு துரத்துட்டானா நம்மள்ட்ட ஒன்று அலக்கழிக்கும் போது இயேசுநாதர் வந்து சொன்னால் டக்குன்னு போச்சு, இது போகலையா, அப்போ போகாது போல நீ நினச்சிடாத. சிலது அலக்கழிச்சாலும் போய்த்தான் ஆகும். இப்போ பாரு ஏன்ட்டே சட்டையை பண்ணிருக்கு, போயிருச்சா அப்படின்றாரு, போயிருச்சாடா அப்படி போயிருச்சாண்டவர். அப்படித்தான் இப்போ ஒரு ஆவி இந்த பூமி அலக்கழிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது ஒரு 6000 வருஷம் இந்த பூமியில் இருந்துச்சு. கையை தட்டு வருஷம் ஆமேன். 6000 வருஷம் இருந்ததை இப்போ நம்ம ஒரு 6 மாதத்துக்குள்ளே துரத்திக்கிட்டு இருக்கிறோம். இனிமேல் இந்த பூமிக்குள்ளே வரவே முடியாது. ஏன்னா அந்த பையன் துரத்தும் போது சொல்லி இனி இவனுக்குள்ளே வராதே அப்படின்றாரு. அப்படின்னா அடுத்த 50, 60, 1000 மில்லியன் வருஷம் ஆனாலும் அந்த மனுஷன் வரவே முடியாது. கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமேன். அந்த வார்த்தையை தாண்டி பிசாசு கிரியை செய்ய முடியாது. அதனால் வெளியே போகிறோமே என்கிற ஒரு மனநிலையில் அப்படியே வந்து என்ன செய்யுது, ட்ரை பண்ணி. இதான் பார்வோன் பாருங்க, வெளியே வந்துட்டாங்க, எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அவனுக்கு 400 வருஷம் வச்சுருந்தோம்டா, விட்டுட்டு போகிறான் இல்லையா. நைட்டு படுத்திருந்த பார்வோன் பிள்ளை செத்து சொந்தக்காரன் அழுதுட்டு அழுகையப்போ தான் முடிச்சு எல்லோரும் வந்து பிளாக் டீ போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அம்பிட்டு கடுங்காப்பியை குடிச்சிட்டு நைட்டு ஐயோ ராசா எகிப்தே அழுதுகிட்டு இருக்கு. ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற வெறிய பாருங்களேன். பார்வோன் ஆச்சரியப்படத்தக்க, அதாவது எதிர்மறையான ஆச்சரியப்படத்தக்க ஒரு மோசமான கேரக்டர், அரகண்ட் ஃபெலோ. தன் பிள்ளை செத்து கிடக்கிறான், அவன் யோசிக்கிறான் இவங்களை விட்டுருக்க கூடாதா. அதுக்கப்புறம் அடங்களை பாருங்க, அவன் திரும்ப இருப்பு ரதங்களை பூட்டிட்டு வரட்டான். இதுதான் டெவிலோட கேரக்டர். பயந்துராத, ஞாயிறு ஜோமணி நடக்காத மாதிரி இருந்தால் பயந்துராத, என்னதான் ஜோமணிக்கு தான் எதிர்மையாக நடந்துக்க பயப்படாத. அவன் அலக்களிக்கிறான். சார் ஜோம் பண்ணால் கூடுது சார். அப்போ ஜெபம் பவர்ஃபுல்லானது, கை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமேன், ஹல்லேலூயா. சார் ஜோம் பண்ணால் இருந்த விட கூடுது சார். பிரச்சனைனா உங்கள் ஜெபத்தில் அவன் டிஸ்டர்ப் ஆகிட்டான்னு அர்த்தம். அதனால தான் அவன் உங்களை பார்த்து பயந்தனால தான் உங்களை வெளியே துரத்துறதுக்கு பயமுறுத்த பார்க்குறான். ஹல்லேலூயா, ஆமேன். அப்போ அந்த ஆவி என்ன செய்யுது, அலக்களிக்குது. ஏன்னா அதுக்கு தெரிஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அந்த பாடியில் இருக்க முடியும்னு. அப்போ எல்லாம் என்ன நினச்சிருப்பாங்க, அவன் செத்தவனை போல் விழுந்தானா. எல்லாம் பார்க்குறாங்க, நல்லா இருந்த பையனை அவன் கொண்டு விடுவார் போல், அப்படி தான் பார்த்துருப்பாங்க. அப்படி விழுந்துட்டான், தண்ணியை தள்ளிக்கிறான், எந்திரிக்கல, ஒன்றும் செய்யலை, நுர தள்ளிட்டான். அப்போ எல்லாம் நினச்சிருப்பாங்க அது பாட்டுக்கு சும்மா இருந்தால் கூட இருந்திருக்கும் போல், இவங்க வந்து சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்து விட்டாங்க மாதிரி. ஆனால் கர்த்தர் சொன்னார், சும்மா இருந்தால் இருக்கத்தான் செய்யும். நீ அடிமையாகவே இருக்கிறேன்னு சொல்லு, அடுத்த 6000 வருஷத்துக்கு இந்த மாதிரி பெரிய வியாதி எதுவுமே கொடுக்காம உன்னை வச்சு 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 கவாஸ்கர் மாதிரி 2 எடுத்து காலி பண்ணுவான், எல்லாரையும் காலி பண்ணிடுவான். நீ வந்து அடிமையாக இருந்துக்கிறோம். அதான் சொன்னேன், நல்லா கவனிங்க. எப்பெல்லாம் விடுதலை வரப்போதோ அப்போல்லாம் ஒரு அலக்கழிப்பு வரும். அலக்கழிப்பு வருது. இப்போ உலகம் எங்கே வருது? தமிழ்நாட்டில் மட்டும் அலக்கழிப்புனா தமிழ்நாட்டில் விடுதலை அர்த்தம். உலகமே அலக்கழிப்புனா என்ன அர்த்தம்? உலகமே விடுவிக்கப்பட போகிறது என்று அர்த்தம். ஆமாம். ஆக எல்லாம் அந்த உலகம் இதுவரை பார்க்காத பெரிய பேண்டமிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு, இதுவரை பார்க்காத ஒரு கொள்ளை நோயை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. என்னைக்கு ராஜ்யத்தை பேசுகிறோமோ பாருங்க, நம்ம ஸ்பிரிட் டெலிவர் ஆச்சு, நம்ம சோல் டெலிவர் ஆச்சு, அடுத்து பாடி டெலிவர் ஆச்சு, ஏசு எதுக்குள்ள ரத்த சிந்தனை ஒவ்வொன்றா டெலிவர் ஆகுது. அடுத்து நம்மளுடைய ப்ராஸ்பரிட்டி டெலிவர் ஆச்சு. அவர் அதுக்காக ரத்தம் சிந்தினார், தரித்திரத்துக்காக. கடைசியாக இந்த பூமிக்கு ரத்தம் சிந்தினார். அவர் வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாக இந்த பூமியில் சிந்தப்பட்டது. ஸோ பூமியின் சாபம், முள்ளும் குறுக்கும் இழைக்கும் என்கிற சாபம் இயேசு கெத்செமனே ரத்தம் சிந்தின போது நீக்கப்பட்டது. இனி இந்த பூமியில் ஒரு அடி கூட பிசாசு இடம் கிடையாது. அப்படியே சார் நடந்துகிட்டு இருக்கு. வெளியேறுது. நீங்கள் ஒரு தேன்கூடு இருக்கு, தேன் எடுக்க போறீங்க, புகை போட்டோன்னு என்ன செய்யுது? தேன்கூடு கலையுது.
உடனே பக்கத்தில் இருக்க சொல்லுவாங்க, சும்மா இருந்தது எங்கே களைச்சி விட்டீங்க, அது பாட்டுக்கு இருந்தால் அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்கும், நீ தொட்டு கூட நக்க முடியாது. ஆனால் தேன் அடைய திங்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, கையை தட்டு ஒரு ராஜ்யத்தை நக்கணும்னு முடிவு எடுத்துட்டுனா, தேனை நக்கணும்னு முடிவு எடுத்துட்டுனா, ராஜ்யத்தை டேஸ்ட் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, தேனீக்கள் பறப்பதை பார்த்து என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. ஒரு இடத்தில் இருந்ததை களைச்சி விட்டனால இப்போ அந்த ஏரியா, அந்த இடம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி போய் தான் ஆகணும். இந்த புகையில் அதெல்லாம் என்ன செஞ்சிடும், செத்துரும். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் இப்போ தேன் எடுக்க போகிறோம். கரங்களை தட்டி கத்த நன்றி சொல்லுவோம். ஆமேன், 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 ஆமேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த உலகம் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்க போகிறது. ஆமேன். அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம், அதிகமான கன மகிமை நமக்கு உண்டாகும். இப்போது நீங்கள் படுகிற பாடுகள் இனி உங்களுக்கு வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. வரப்போற மகிமை பயங்கரமானது. இந்த உலகம் இதுவரை பார்க்காத மாபெரும் தேவனுடைய மகிமையை பார்க்க போகிறது. நீங்க சொல்றீங்க இந்த உலகம் பார்க்காத ஒரு கொள்ளையனும் இந்த உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு சார், எங்க காலத்தில் இப்படி பார்த்ததில்லை. நீங்க சொல்லலாம், ஆமா, ஏன்னா இந்த உலகம் இதுவரை பார்க்காத மகிமையை பார்க்க போகுது. பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு, தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்பதை அறிந்து அலக்களிக்கிறான். இன்னொருத்துல பாருங்க, இயேசு யாரெல்லாம் ரொம்ப நாள் இந்த சீனியர் ஆவியெல்லாம் வெளியே துரத்துனா அது கொஞ்சம் அலக்களிக்கும். எங்களே நீங்கள் கெடுக்கவா வந்திருந்த லேகியன் ஒருத்தன் வந்தான் பாருங்க, அவன் ரொம்ப வருஷமாகவே அந்த ஆள்கிட்ட இருந்திருக்கான். இவங்கெல்லாம் சீனியர் டெவில். இது இந்த சின்ன பாம்பு அடித்தோம்னா எஸ்கேப்பாக பார்க்கும், பெரிய பாம்பு அடித்தா திரும்பி நம்மளை அப்படி காட்டும். அப்படி உங்களை படம் எடுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க, அது பயந்துருச்சுன்னு அர்த்தம். படம் எடுக்கணும்னா எடுத்து ரிலீஸ் பண்ண போது நீ நினச்சிடக்கூடாது. படம் எடுக்குதுன்னா என்ன அடிக்க போறியா அப்படின்னு ஒருத்தன் கத்துறான் அப்படின்னாலே அவன் பயந்துட்டான்னு அர்த்தம். பிசாசு பயப்படாதீங்க, இந்த கலகத்தை அடக்குவதற்காகத்தான் தேவனும் கைத்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரம்தான். துன்மார்க்கன் இரான் உற்று விசாரித்தாயானால் அவன் இருந்த இடமும் அது தெரியாது. ஆமேன், ஆமேன். அவைகள் எல்லாம் பாருங்க, ஒரு புண்ணு அப்படியே என்ன இது காஞ்சிருது, அந்த மாதிரி காஞ்சிரும். ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பேசினேன், அதாவது வியாதி படுக்கையில் இருக்கிறவனை கர்த்தர் தாங்குவார், அவனை வியாதி படுக்கையை மாற்றி போடுவார். அது ஆங்கிலத்திற்கு he will sustain him on his sick bed. அவனுடைய வியாதி படுக்கையில் அவனை தாங்குவான் இருக்கு. அதாவது என்ன சொன்னார், I will sustain my presence over him on his sick bed. அவனுடைய சிக் பெட்டில், அவனுடைய அதாவது வியாதி படுக்கையில் என்னுடைய மகிமையை அவன் மேலே சஸ்டெயின் பண்ணுவேன் அப்படின்ற அர்த்தத்தில் இன்னைக்கு காலையில் பேசினேன் நான். அந்த மகிமை அவருடைய பிரசன்ஸ் சஸ்டெயின் ஆன உடனே என்ன ஆகுது, ஆதியா முதல் அதிகாரத்தில் ஒழுங்கின்மையாக இருந்த ஒரு உலகம் ஒழுங்காக மாறின மாதிரி, வெறுமையாக இருந்த உலகம் நிறைவானது மாதிரி, இருட்டில் இருந்த உலகம் வெளிச்சத்துக்குள்ளே அளவுக்குள்ளே வந்த மாதிரி, ஒழுங்கின்மையாக இருக்கும் சரீரம் அவர் சஸ்டெயின் பண்ணும்போது, தன்னுடைய பிரசன்ஸை சஸ்டெயின் பண்ணும்போது உனக்குள்ளே இருக்கிற மகிமை எடுத்து கட்டப்படும். ஆரோக்கியம், உன்னுடைய ஒழுங்கின்மையான உன்னுடைய ஆரோக்கியம் எல்லாம் ஒழுங்காய் மாறி எடுத்து கட்டப்படும் என்று பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பேசியிருக்கேன், பைலிங்குவல் சர்வீஸ் போய் கேளுங்க. வசனத்தில் வேற ஒரு டைமென்ஷனில் அதை பேசியிருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த போது ஆவிகளை துரத்தும் போது ஏற்பட்ட அலைக்கழிப்புகளை எழுதி வைக்கிறது பைபிள். எதுக்கு அதை காட்டுது அப்படின்னா, பாருங்கள், எப்போ நம்ம இந்த நேரத்தில் நான் பேசிக்கிட்டு இருந்தேன், நல்லா ஒரு பெரிய ஒரு வளர்ச்சிக்குள்ளே போகிறோம்டா, ஒரு கிங்டம் வரப்போதுறான்னு நினைக்கிறேனே, இப்படி ஆகிப்போச்சே தம்பி. நம்ம அப்படியே அரெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறானே. நம்ம பெரிய பிளானோட பாருங்கள், தமிழ்நாடு முழுவதும் இந்த பாஸ்டர்ஸு, கிரேஸ் பாஸ்டர்ஸுக்குன்னு ஒரு பெரிய ஒரு சுற்றுப்பயணத்தை, மிஷினரி பிரயாணத்தை தொடங்கி 2 சிட்டி தான் நடத்தியிருக்கிறேன். ஒரு லாக்டவுனை போட்டு விட்டாங்க. என்ன ஆண்டவரே அப்படின்னு யோசிக்கும்போது, ஆமாம், கிங்டம் பேச ஆரம்பிச்சிட்ட. கடைசி சத்தியம் கிங்டம் தான். கடைசி சத்தியம்னு சொல்ல முடியாது, முக்கியமானவைகளில் ரொம்ப முக்கியமான சத்தியம் கிங்டம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னதான், புது எருசலேம் தான், எல்லாமே இதாயிரும். ஸோ இனிமேல் பிசாசுக்கு இடமே கிடையாது. இனிமேல் என்னது, அதாவது வில்லன் செத்துட்டான், வில்லன் செத்துக்கு அப்புறம் ஹீரோக்கு கல்யாணம் ஆகுது, ஹீரோக்கு குழந்தை பிறகுது, அப்படி தான் கதை போகுது. அங்கே வில்லன் வரமாட்டான். நீ அடுத்து வர கதை ஃபுல்லாக டெவில் இல்லாத ஒரு ஸ்டோரி. நியூ ஜெருசலேமு, காடு, அது ஹெவன்லி கிங்டம், ஹெவன்லிஸ், இதெல்லாம் வருது. அதனால் பிசாசோடைய சீன் படம் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. பிசாசோட சீன் கொஞ்ச நேரத்தில் முடிய போகுது. அது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆஹா, என்னைக்கு கிங்டம்னு பேசினாயிலோ
அன்றைக்கி அவனுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம கிங்டம் முடியுது. ஆமென். ஸ்பிரிட் வேர்ல்டில் எனக்கு முடிஞ்சிச்சு, இப்போ ஃபிசிக்கல் வேர்ல்டில் முடியுது. கையை தட்டு வருகிறவருக்கு ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலை மறுரூபம் இந்த உலகத்துக்குள்ள நடக்குது. ஸோ இந்த மாதிரி பிசாசு வெளியே போகும்போதெல்லாம் கொஞ்சம் அரகன்ஸாக கொஞ்சம் வேலை பார்ப்பான். பாருங்கள், பார்வோன் போன பிறகு விரட்டுறான். அப்போ கர்த்தர் சொல்கிறார், பார்வோனே நல்லா தெரிஞ்சுக்க, 400 வருஷம் உனக்கு அடிமையாக இருந்தாலும் அவனால் விட முடியல, விடக்கூடாதவனை விடக்கூடாதான்னு நினைக்கிறான். சீனியர் ஸ்பிரிட்டு. உன்னை கர்த்தர் சொல்கிறாரு, இங்கே பார், நீ விட்டுட்டினா ஒழுங்காக எகிப்திலேயாச்சும் இருக்கலாம், விரட்டி வந்தினா உன் உசுரே போயிருண்டா அப்படின்ட்டார் கர்த்தர். அவன் பார்த்தான், விரட்டி வந்தான். அவன் அரகன்ட்டு விரட்டி வரான். ஆனால் தேவன் அதை விட அரகன்ட்டு. கை தட்டுங்க ஒரு ஆமென். அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறேன்டா, இவன்ட்டு வெளியே மட்டும்தான் உனக்கு கூப்பிட்டு வந்தேன், இன்னைக்கு இன்னொரு ப்ராமிஸ் பண்ணுறேன், இன்று கண்ட இந்த எகிப்தியனை இனி நீ என்றும் காண்பதில்லை என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கடைசி நாட்கள் நீங்கள் பார்க்கிற பிசாசின் கிரியைகளை இனி வாழ்நாளில் ஒரு நாளும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென்.